Hi viewers, நம்ம ஃபேமிலியோட ஒரு ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணுறோம் இன்க்ளூடிங் நைட் ஸ்டே. ஸோ அந்த பிளானிங்கில் வந்து ஒரு ப்ரைவேட் ஹோட்டல் இருக்குது, சுமாரான ப்ரைவேட் ஹோட்டல் இருக்குது, ஒரு கவர்மெண்ட் ஹோட்டல் இருக்குது. பட் நம்ம சூஸ் பண்ணுறது 99% ப்ரைவேட் ஹோட்டலாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம மைண்டில் எப்பவுமே வந்து கவர்மெண்ட் ஹோட்டல்னால் அங்கே ஃபெசிலிட்டிஸ் சரியாக இருக்காது. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிக்கிறப்போ உங்களுடைய தாட் ப்ராசஸில் கண்டிப்பாக ஒரு சேஞ்சஸ் வரும். மகாபலிபுரத்துல இருந்து 1 கிலோமீட்டரில் ஈசிஆர் ரோட்டில் இருக்கிற தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்டர்டேக்கன் பண்ணுற ஹோட்டல் தமிழ்நாடு பீச் ரெசார்ட் காம்ப்ளெக்ஸுக்கு தாங்க இப்போ வந்திருக்கோம். ஸோ இந்த ஹோட்டலில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, என்ன ரூம் சார்ஜஸ்லாம் இருக்குது, ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாங்க. ஸோ இந்த ஹோட்டலோட ஹிஸ்ட்ரியை வந்து கேட்டேன்னா ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குங்க. ஏன்னா இந்த ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணி 53 இயர்ஸ் ஆகுதுங்க. ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ண இயர் வந்து 1971. ஸோ அப்பத்துலேருந்து இந்த 53 வருஷம் இருக்கிற இந்த ஹோட்டல் வந்து இப்போ போய் பார்த்தாலும் புதுசாக இருக்குங்க. ஆன்லைன் டிடிசியில் தாங்க இதை புக் பண்ணணும். பட் நீங்கள் சாட்டர்டே சண்டேனா லாஸ்ட் மினிட்ல புக் பண்ணிங்கன்னா கிடைக்காது. ஒரு 2 or 3 வீக்ஸ் பிஃபோரே வந்து புக் பண்ணிங்கன்னா தான் ரூம் அவைலபிலிட்டி கிடைக்கும். ப்ரைவேட் ரிசார்ட் நிறையவே இருக்குங்க. பட் ஆனால் இந்த ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. உங்களுக்கு இயற்கையை பிடிக்கும், கடல் பிடிக்கும், அது கூட ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த பீச் ரெசார்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். நாங்கள் புக் பண்ணது டபுள் ரூமுங்க. இங்கே வந்து 2 அடல்ட் 2 கிட்ஸ் தாராளமாக இந்த பெட்டில் படுக்கலாம். எனக்கு ரொம்பவே பிடிச்ச இந்த ஒரு இடம் என்னென்னா, நம்ம டோரை ஓப்பன் பண்ணி பால்கனியில் வந்து நின்னோன்னா அந்த கடலோட சத்தம், அலைகள் சத்தம் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும். இங்கே நிறைய மரங்கள் இருக்கிறதுனால பறவைகளோட சத்தமும் அலைகளோட சத்தமும் ரெண்டும் சேர்ந்து கேட்குறப்போ அவ்வளோ அருமையாக இருக்கும். சவுண்டை நான் எனேபிள் பண்ணுறேன், கேளுங்க. இந்த ரெசார்ட்லயே ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குங்க. நார்மலா எல்லா ஹோட்டல்லையும் காம்ப்ளிமெண்டரி பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் தான் கொடுப்பாங்க. ஆனா டிடிசில மட்டும் தான் காம்ப்ளிமெண்டரி பிரேக்ஃபாஸ்டும் கொடுக்குறாங்க, டின்னரும் கொடுக்குறாங்க இந்த அஃபோர்டபுள் பிரைஸ்ல. டின்னர் முடிச்சிட்ட பிறகு பக்கத்துலயே கிட்ஸ் பிளே இருந்தது. ஸோ கிட்ஸும் கொஞ்ச நேரம் அங்கே என்ஜாய் பண்ணாங்க. நியர்பை பீச்சில் தென்னை மரத்தில் ஊஞ்சல் கட்டியிருந்தாங்க. ஸோ அதில் படுத்துட்டு இந்த கடலோட அலைகளோட சத்தமும் காற்றும் கேட்கறதுல அவ்வளோ அருமையாக இருந்தது. இந்த அலைகளோட சத்தம் டே அண்ட் நைட் எங்களுக்கு கேட்டுகிட்டே இருந்ததுங்க. அவ்வளோ அருமையாக இருந்தது. சன்ரைஸ்க்காக நாங்கள் ஏர்லி மார்னிங்கே இருந்துட்டோம். அந்த பீச் பக்கமாக நிறைய பெஞ்சஸ்லாம் போட்டிருந்தாங்க. அங்கே போயிட்டு அமைதியாக போய் உக்காந்துட்டு அந்த சன்ரைஸ் பார்க்குறப்ப அந்த கோல்டு மாதிரி வந்து கடல் வந்து மின்னுச்சுங்க. இது வந்து நேரில் போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த ஃபீலே இருக்கும். இந்த ரெசார்ட்ல ஸ்விம்மிங் பூல் இருந்தது. ஸ்விம்மிங் பூல்ல வந்து சில்ட்ரன்ஸுக்கு வந்து 3 ஃபீட்டும் அடல்ட்ஸ்க்கு வந்து அப் டு 12 ஃபீட்டும் இருந்தது. இங்க லைஃப் கார்டும் அவைலபிளா இருந்தாங்க. நீங்க பீச்சில் குளிக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்விம்மிங் பூல்ல முடிச்சுட்டு பீச்சுக்கு போங்க. ஏன்னா பீச்சுக்கு போயிட்டு ஸ்விம்மிங் பூல்ல குளிக்க அலௌடு கிடையாது. சிற்பக்கலை பூங்கா இருந்தது இந்த ரெசார்ட்குள்ளே. ஸோ அதை நீங்க மறக்காம பார்த்துட்டு வாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஈசிஆர் சைட்ல இருக்கிற ரெசார்ட்ல நீங்க ஸ்டே பண்ணணும் வித் அஃபோர்டபுள் பிரைஸ் நீங்க திங்க் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்க மைண்டுக்கு வர்றது டிடிசி ரெசார்ட்டா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களை வந்து சேரும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஈசிஆர் ரெசார்ட் பிளான் பண்ணாங்கன்னா இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க.